சைன் பண்றியா இல்லையா? வேற ஏதாவது சொல்லு, செய்யறேன். 2 கண்டிஷன். ஒன்னு நீ சைன் பண்ணணும், இன்னொன்னு நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே வாக்குமூலம் கொடுக்கணும். என்ன? அது ரெண்டுமே என்னால செய்ய முடியாது. சரி, ஓகே. அப்ப சாவரியா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அதெல்லாம் ஒன்னும் கொடுக்க முடியாது. அப்ப என்னாலயும் சைன் பண்ண முடியாது. வள்ளி, அவ உள்ள போயிட்டா? அவ உயிரோட இருந்தாதே உள்ள போகணும், செத்தா மேல போகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ நம்ம வழிக்கு வருவா. சரிம்மா. சாரு ஏதோ போட்டோ அனுப்பியிருக்கா. என்ன சாரு ஏதோ பாம்பு போட்டோ அனுப்பியிருக்க? வள்ளி வீட்டுல வைக்க போறியா? இல்ல, அவ தான் நம்ம வீட்டுல வச்சிருக்கா. என்ன சொல்ற? அதான் எனக்கும் புரியல. வெளியில ஒருத்தன் கையில ரிமோட்டை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீ ஒன்னும் பயப்படாத. நீங்க எங்கேயோ இருக்கீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. பாம்புக்கு பக்கத்துல இருக்கிற எனக்கு தான் எல்லாம் தெரியும். என்னதான் சொல்ற இப்போ? பேப்பர் கொடுத்து சைன் பண்ணி கேக்குறா. அப்புறம் நான் பண்ண எல்லா தப்புக்கும் வீடியோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்றா. ஏய், எதுவும் அப்படி பண்ணிடாத. அவ என்ன கொன்னுட்டானா? ஏய், அவளுக்கு உன்னை கொல்றதா திட்டமா இருந்தா வந்த உடனே உன்னை கொன்னிருப்பா. அவ திட்டம் அது இல்ல. அந்த கம்பெனியை எழுதி வாங்கணும், செஞ்ச தப்புக்கு வாக்குமூலம் வாங்கணும். அது ரெண்டும் நடக்கணும்னா நீ உயிரோட இருக்கணும். அது மட்டும் இல்ல சாமுண்டி, நான் கார்த்திய கத்தியால குத்த சொன்னதுக்கு பழி வாங்குறதுக்கு வந்திருக்கா. அதனால என்ன கொன்னுட்டானா? ஏய், நீ பாட்டுக்கு பயந்துகிட்டு அவ சொன்னதெல்லாம் செஞ்சிடாத. நீங்க எங்கேயோ இருந்துட்டு என்னென்னவோ சொல்லுவீங்க. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தானே தெரியும். எனக்கு தெரிஞ்சது நிஜமாவே இருக்காது. அன்னைக்கு உங்க வீட்ல அவ கொடுத்து விட்ட பாம்பு வெடிச்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஏய், அது நான் வச்ச பாம்பு. வள்ளி இன்னும் பாம்பு வைக்கிற அளவுக்குலாம் வளரல. அதுக்கு மேல உனக்கு பயமா இருந்தா நீ பாம்புல ஏதாவது ஒரு ஒயரை கட் பண்ணு. அது வெடிச்சிட்டா நான் என்ன பண்றது? ஐயோ, இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா நான் என்ன பண்றது? நீங்க எங்கேயோ இருந்துட்டு கதை பேசிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? உடனே புறப்பட்டு இங்க வாங்க. சரி, இரு, நான் வரேன். என்ன சாரு? வள்ளி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன். சரி. என்ன வள்ளி, டைம் ஆயிட்டே இருக்கு. ரிமோட் அழுத்தவா வேணாமா? அண்ணா அண்ணா இருங்கண்ணா, நான் வள்ளி கிட்ட பேசணும். வள்ளி, அல்பாயுஸ் உன்கிட்ட பேசணுமாமே. என்ன சாரு? நான் நீ சொன்ன மாதிரி செய்றேன். என்ன திடீர்னு ஞான உதயம்? எனக்கு உயிரோட இருக்கணும். நான் சம்பாதிச்ச சொத்து என் கையை விட்டு போச்சு. உங்க சொத்து எனக்கு எதுக்கு? வள்ளி, நான் எல்லா பேப்பர்லயும் சைன் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். அப்புறம் உனக்கும் வசுந்தராக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன பிளான் பண்ணீங்க? என்னென்ன செஞ்சியோ அது எல்லாத்தையுமே சொல்லு. செல்வனே, அவ சொல்ல சொல்ல அப்படியே உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணுங்கனே. இந்த பண்றேம்மா.
செஞ்சுட்டேன். என்னை காப்பாத்து. நான் சொல்ல மாட்டேன். சொன்னா சொன்னது மாதிரியே செஞ்சிருவேன். எனக்கு பயமா இருக்கு வள்ளி. முதல்ல கதவையாவது திறந்து விட சொல்லு. அண்ணே, சொல்லுமா. பாப்பா ரொம்ப பயப்படுது. அந்த கதவை மட்டும் திறந்து விடுங்கண்ணே. சரிம்மா, இந்த திறந்து விடுறேன். என்னங்க ஆச்சு? பாத்து. என்னங்க ஆச்சு? எங்க போன நீ? எங்க தாங்க? எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க போன நீ சொல்லுவாங்கள? மளிகை கடைக்கு தாங்க போனேன். அதுக்கு நீ ஏன் போற? செல்வம் இல்ல மணிமாமா அனுப்ப வேண்டியதானே? காய்கறி வாங்க அவங்கள தான் அனுப்பி வச்சிருக்கேன். எனக்கு டவுட்டா இருக்க. என்னங்க சந்தேகம்? பழி வாங்குற கிளி வாங்குறேன்னு போலியே. எங்க போகணும்னு கை துருதுருந்தே இருக்கு. ஆனா நீங்க திட்டுவியந்த அமைதியா இருக்கேன். நீ நிஜமாவே சாருவ பழி வாங்க போல தானே? ஏங்க பழி வாங்க போறவளா இருந்தா ஒரு அருவாளாச்சும் எடுத்துட்டு போக மாட்டேனா? இப்படி வெறுங்கைய வீசிட்டா போவேன்? உன் கை மட்டும் என்ன அருவாளோட கம்மியா என்ன? நீங்க தான் என் கையை கட்டி போட்டிருக்கீங்களே. சரி, ஆக்சுவலா படுத்துட்டே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க என் தோள் மேல கையை போட்டு வாங்க, நடக்க வைக்கிறேன். ஐயோ, உட்காருங்க. வலிக்குது, நடக்க முடியல. சரி உட்கார்ந்துருங்க. எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்த உங்களை இப்படி ஆக்கிட்டாலே. அவளை சும்மா விட்டுருக்க கூடாது. ஏய், அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். சரியா, எனக்கு சீக்கிரம் சரியாயிடும். என்னங்க உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடும்னு வைத்தியர் சொன்னாங்க. என்னங்க அப்படி யோசிக்கிறிய? நம்ம ஆக்சுவலி இங்கே இருக்கிறதுனால தானே அடி மேலே அடி விழுகுது. எதுக்கு முரண்டு பிடிச்சிட்டு இங்கே இருக்கணும்? நீங்க எல்லாமே என்ன போக சொல்றீங்க? இல்லையா, வேற எங்கேயாச்சும் போகலாமே. அங்கே போயிட்டு பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கலாமே. வேணாங்க, உங்க பேர் இங்க தானே இருக்கு. இதை விட்டுட்டு எங்க போக முடியும்? இங்கேருந்து என் கம்பெனி போச்சு, வீடு போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாமே போச்சு. அதே மாதிரி ஒரு நாள் என் உயிர் போயிட்டு நான் உனத்த. எங்க அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. நான் ஆதரவு இல்லாதவளா ஆகவே மாட்டேன். உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. உங்க சந்தோஷத்தை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. உங்க கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. அதுக்காக என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்வேன். நம்ம இதே ஊர்ல வாழ்ந்து காட்டுவோங்க. நம்ம குழந்தை இதே ஊர்ல தான் பொறுக்கணும். வள்ளி சாரு வீட்டுல பாம்பு வச்சிருக்கானா? அடுத்து கண்டிப்பா நாம இருக்கிற இடத்த தேடிதான் வருவா. அதுக்குள்ள இங்கிருந்து கம்பி நீட்டிடணும். தீபாவளி அன்னைக்கு அவ அனுப்பின பாம்புல இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம். இதெல்லாம் புரியாம அந்த சாரு உதவிக்கு வான்னு கூப்பிடுறா. சாமுண்டி, ஆமா. எங்க போறீங்க? அவசரமா ஊருக்கு போறேன். எந்த ஊரு? ராமநாதபுரம். பஸ்லயா ட்ரெயின்லயா? பஸ்ஸோ ட்ரெயினோ எது கிடைச்சாலும் சரி. எதுவும் கிடைக்கலனா டாக்ஸி பிடிச்சாவது போய் ஆகணும். ஏன் பார்த்தா வசதியானவங்க மாதிரி இருக்கீங்க? கார் இல்ல? காரு சர்வீஸ்க்கு விட்டுருக்கு. ரொம்ப அவசரம் போல இருக்கு. ஆமாங்க. இவ்வளவு அவசரமா உயிருக்கு பயந்து ஓடுற மாதிரி ஓடுறீங்க? ஆமாங்க, உயிர் பிரச்சனை தான். யார் உயிருக்கு? அது
ஊர்ல எங்க மாமா சீரியஸா இருக்காரு. ஓ அப்படியா? சரி வண்டியில இருங்க. எதுக்கு? அவசரமா போறீங்கல்ல, நாங்களே கூட்டிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்லயோ டிராப் பண்றோம். வாங்க.